சீமான் அவர்கள் கேட்கிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்க கட்சியை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க, அவங்க ஆளுங்க பேசுறாங்க. அப்பெல்லாம் வந்து விஜய் அவர்கள் நேரடியா வந்துட்டு எதுவும் பேசல, தன்னுடைய தொண்டர்களை அடக்கி வைக்கல. இந்த விஷயத்துக்கு விஜய் நேர போன விஷயத்த சொல்றாங்க. நேரா போய் புகார் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு பெண்களின் விபச்சாரம் சொல்றது இதை விட என்னங்க வேணும்? என் தாயை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடான்னு சொல்றாங்க. என் தாயை பழிச்சவனை என் தாய் தடுத்தாலும் விட மாட்டேன். என் அக்கா தங்கச்சில என் சகோதரன் வந்து விபச்சாரிகள் சொல்லும் போது அது எப்படி அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியும்? நீ சும்மா இருப்ப, விஜய் சீமான் சும்மா இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து விஜயலட்சுமியே விபச்சாரின்னு சொன்னவர். உனக்கும் பொன்ராஜுக்கும் நல்லா ஒத்து போகும். சீமான்லாம் ஒரு ஆளாங்க. இல்ல இப்ப கூட சொல்லிருக்காரு, இலவசமா புல்ல கூட கொடுப்பாங்கன்னு. அது வேற சர்ச்சையாயிட்டு இருக்கு. யார் சொன்னது? சீமான் அவர்கள் சொன்ன விஷயம். இலவசமா எல்லாம் வாங்கி போட்டு சீமானை பத்தி பேசுற டென்ஷன் வரங்க. புரியுதுங்களா? சீமான் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? தமிழ் தேசியத்துக்கு. தமிழ் தேசியனாரு, ஈழ தமிழர்னாரு, இலங்கை பிரச்சனைனாரு. எதையாவது இன்னைக்கு அவர் பேசுறாரா? அந்த ஈழத்துல செத்து சுண்ணாம்பா போட மக்களுடைய மறுவாழ்வை என்னைக்காவது சிந்திச்சாரா? தந்தை பெரியார தலைமையார தூக்கி வச்சுன்னு போட்ட ஆனாரு. இன்னைக்கு பெரியார தூக்கி விசிறி அடிக்கிறார். எவன் என்னைக்கு சிந்திச்சாரா? எதை சொல்லி வந்த? இன்னைக்கு வந்து பிராமண கடப்பாரிய கையில எடுத்து நான் திராவிட மாளிகை இடிப்பேன் சொல்லு. உன் பிள்ளைய எடுத்துன்னு போய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல 25 லட்சம் பணம் கட்டி உன் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு ஊராம் பிள்ளைங்களை மாடு மேய்க்க சொல்ற நீ ஒரு தலைவனா? நீ திறன் நிதி வாங்கி தொண்டை பிச்சு எடுத்து வயிறு வலிக்கிற. உலகம் முழுவதும் இருக்கிற ஈழ தமிழ்கிட்ட எல்லாம் பணம் வாங்கி கட்சி நடத்தி நீ வந்து பொழப்பு நடத்துற. சீமான் வந்து விரக்தியின் உச்சத்துல இருக்கிறாருங்க. விரக்தியின் விளிம்புல இருக்கிறார் சீமான். அவரால் முடியலங்க. விரக்தின் அவர் நிக்கிற தொகுதியில அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் சீமான். கல நிலவரம் அப்படி இருக்குது. சீமான் எல்லாம் யார் சேர்க்கிறாங்க? அனாத மாதிரி போறாருங்க. நேத்து ஒரு வீடியோ பாருங்க. ஆளே இல்ல, அனாத மாதிரி போறாருங்க சீமான். ஒரு ஈகால ரோட்ல வடிவேலு ஒரு மேஜிக் ஷோ நடத்துறாங்க. கரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க மேஜிக் ஷோ. அந்த மாதிரி ஆளே இல்லைங்க, போறாங்க. புரியுதுங்களா? இப்ப திமுக ஸ்டாலின் பிரச்சாரத்தை கிளம்புறாரு. எத்தனை கோடி செலவாகும் தெரியுமா? 2ஆம் தேதி கிளம்புறாரு. எத்தனை கோடி? மாவட்ட செயலாளர்கள் சூட்கேஸை திறந்து வச்சு நீ எண்ணணும். இத்தனை பேர் நீட்டுவா, இவ்வளவு பேர் நீட்டுவா, இவ்வளவு பேர் நீட்டுவா. இந்த இடத்துல நீ பேண்ட செட் பண்ணி, இந்த இடத்துல நீ நடந்த செட் பண்ணி, இந்த இடத்துல நட இப்படியா ஜனத்தை கூட்டுங்கடா. இது எதுவுமே வானாடா எங்க தலைவருக்கு. உங்க விஜய் நான் வர முடிஞ்சு போச்சு. அதான் இவனுங்களால தாங்க முடியும்.